வணக்கம் பத்திரிகை நண்பர்களே. பத்திரிகை நண்பர்களால் தான் நான் இந்த லெவல் வளர்ந்து வந்திருக்கேன். வாட்டர்மெலன் ஸ்டாரோட திறமைகளை பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க என்னோடய நடிப்பை ஷூட்டிங் எடுத்து போட்டது நிறைய யூடியூப் சேனல்ஸு, ஓகேங்களா, நிறைய பெரிய பெரிய பத்திரிகைகள், ஓகேங்களா, பெரிய பெரிய சேனல்ஸு தான். நான் அது என்றைக்குமே அதுக்கு நன்றி கடனை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் செலுத்துவேன். எல்லா பேருக்கும் பத்திரிகையாளருக்கு நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் கண்டென்ட் கொடுக்குறேன். அதாவது உண்மையான கண்டென்ட் நானே போய் நடிச்சு காட்டுறேன். அப்படி ஒரு பத்திரிகையாளருக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்குது. 500 யூடியூப் சேனலுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டேன். பெரிய பெரிய சேனல்லையுமே நான் போகாத சேனல் கிடையாதுங்க. பெரிய பெரிய சேனல் பாலிமராக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், எல்லா சேனலும் பிகன் ரூட்ஸாக இருக்கட்டும், கலாட்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்கேன். இவ்வளோ சேனல் கிராஸ் பண்ணுறப்ப ஒரு 20% கெட்ட அனுபவங்கள். நானே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா 80% நல்ல விஷயம் இருக்கிறப்ப அதில் 20% கெட்ட விஷயம் இருக்கிறது சகஜம். லேட்டஸ்ட்டாக கமலா தியேட்டரில் நடந்தது, நீங்களே நினச்சி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் புரியல. வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேமராமேன் அண்டு ரிப்போர்ட்டர்? ரிப்போர்ட்டர்னா யார்? ரிப்போர்ட்டருக்குன்னு கேள்வி கேட்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்கள் கேள்வி கேட்பாங்க. நான் அதை எதிர்கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க. அதையும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஓகேங்களா. சப்போஸ் தாங்க முடியாத கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் நீ வா போ இப்படி கையை நீட்டி யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு கேமராமேன் பேசுகிறாரு, அதை மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீடியா அசோசியேஷன், திருப்பி சொல்ல வரேன், தமிழ்நாடு ப்ரெஸ் மீடியா அசோசியேஷனுக்கு நான் வைக்கிற கோரிக்கை, இந்த மாதிரி தவறுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தடை செஞ்சே ஆகணும், ஓகேங்களா. ஏன்னா பொதுமக்கள் ரிப்போர்ட்டர்களோட பேர் கெடுது. ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்னாலும் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ட்டு ரிப்போர்ட்டர்கிட்டையோ நாளைக்கு மீடியாக்கிட்டையோ பேட்டி கொடுக்கறதுக்கே பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய பயம் ஏற்படுது. சத்தியமாக நான் சொல்ல வரேன், ஓகேங்களா. மக்களோட மக்களாக இருக்கிறதுனால நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தப்புனால ஒட்டுமொத்த மீடியா துறைக்கே கெட்ட பேர் ஆகுது. அதனால ப்ரெஸ் மீடியா அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் பேட்டி எடுக்கிறப்பையோ அல்லது படம் ரிவ்யூக்கு போகிறப்பையோ கண்டிப்பாக தரமான ரிப்போர்ட்டர்ஸ்க்குன்னு கேள்வி கேட்குற விதம் இருக்கு இல்லையா, தயவு செஞ்சு ப்ரெஸ் மீடியா அசோசியேஷன் நான் தலைவணங்கி கேட்டுக்கிறது, யாரையும் உரிமையில் நீ வா போ அப்படின்னு சொல்கிறது, கையில் செய்கை கட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரியோ அநாகரிகமான செயல்களை ப்ரெஸ் மீடியா அசோசியேஷன் கவனிக்கணும். போலியா கேமராமேனை ஒர்க்க போகிறாங்க, ஆங்கர் ஆங்கரிங் ஒர்க்க பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதில் ரிப்போர்ட்டர்ன்றவர் யார்? கேமராமேன் எடுக்கிறவரே ரிப்போர்ட்டர், எடிட்டர் எல்லாமே இருப்பாங்களா? கிடையாது. கேமராமேனா அவங்க கேமரா எடுத்து கொடுக்குறது, வீடியோ எடுத்து கொடுக்குறது அவங்களோட வேலை. ரிப்போர்ட்டர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஓகேங்களா, கேமராவின் தப்பாக பிஹேவ் பண்ணுறனால, ஏன்னா நான் 2 டைம் கமலா சினிமாஸில் மட்டும் இல்லை, பிரசாத் லேப்பில் இன்னொரு படம் ரிவ்யூ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நபருமே நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கை நீட்டி கேட்டார். என்ன நடக்குது? ஆக்சுவலாக யூடியூப் சேனல்ஸில் ஒரு சிலர் பண்ணுற தப்பு. யூடியூப் சேனல்ஸ் திருப்பி சொல்ல வரேன், 500 யூடியூப் சேனலில் என்ன இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, பெரிய பெரிய யூடியூப் சேனல்லேருந்து சின்ன சேனல்ஸில் இருந்து, ஓகேங்களா. நான் தப்பு சொல்லவில்லை, அவங்களால தான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தப்புனால நீ வா போ. நல்லா நினச்சி பாருங்கள் பத்திரிகையாளர்களே, நான் ஒரு படித்த மருத்துவர், எந்த ஆபாசமாகவும் வீடியோ போடலை. என்னோட நடிப்பை நான் காட்டுறேன், மக்கள் எனக்கு பதில் சொல்லட்டும். மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கனால தான் நான் இன்னைக்கு வெள்ளித்திரை முடிய போயிருக்கேன். என்னோட சீன் விஜய் சேதுபதி சார் படத்தில் ஏன் மக்கள் விசில் அடித்து கொண்டாடணும், தலையில் தூக்கி வைக்கணும்? இதை பார்த்தீங்கன்னா எந்த பத்திரிகையாளருக்கும் கொச்சைப்படுத்துறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆக்சுவலாக பத்திரிகையாளர் என்னை கொச்சைப்படுத்தவும் இல்லை. ஒரு சேனலோட கேமராமேன் பார்த்தீங்கன்னா என்னோட நடிப்பை பற்றி ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணுறாரு. அவரோட மேனரிசத்தே பாருங்கள், ஹி அப்படின்றாரு, கிண்டல் பண்ணுறாப்படி, நீ எல்லாம் ஒரு ஆளான்றாப்படி, இப்படின்றாப்படி. இது என்ன நடக்குது? இதனால் யாருக்கு கெட்ட பேர்? ரிப்போர்ட்டர் கெட்ட பேர். தயவு செஞ்சு பத்திரிகையாளர், ரிப்போர்ட்டர், திறமையான ஒரு நபரை, ஓகேங்களா, ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கவங்க உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதான் பத்திரிகையாளர்கள். என்னை பத்திரிகையாளர்கள் வெளிச்சம் போட்டு தான் காமிச்சிருக்காங்களே தவிர எந்த இடத்துலையும் அசிங்கப்படுத்தலை. ஆனால் ஒரு சில யூடியூப் சேனலில் வேலை பார்க்குறவங்களோ அல்லது டிவி சேனலில் வேலை பார்க்குற கேமராமேன்களோ நீ வா போ. தயவு செஞ்சு ப்ரெஸ் மீடியா அசோசியேஷனுக்கு கிளைண்ட்டுக்கிட்ட இப்போ என்கிட்ட நீ இன்டர்வியூ எடுக்க வராங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டு, ஹவு டு பிஹேவ் வித் கிளைண்ட்ஸு, IPR, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், டீசெண்டாக கேட்கணும், இப்படி தான் கேட்கணும். நிறைய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு கால் பண்ணி சொன்னது, சார் ரிப்போர்ட்டர்ஸ்னால் அவங்க இஷ்டத்துக்குலாம் கேள்வி கேட்கக்கூடாது, அவங்களுக்குன்னு சில வரமுறைகள் இருக்குது, டீசெண்டாக தான் பிஹேவ் பண்ணணும், உங்ககிட்ட அந்த நபர் பிஹேவ் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா அசோசியேஷன் யாரை இன்டர்வியூ எடுத்தாலும், ஓகேங்களா, அதே மாதிரி யாரை இன்டர்வியூ எடுத்தாலும் உரிமையில் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். 2 நபர்களுக்கு சண்டை தூண்டி விடுற மாதிரியும் பொது கருத்துக்களை கொஸ்டினை கேட்கலாம். 2 நபர்களுக்கு சண்டை தூண்டி விடுற மாதிரி கொஸ்டின்ஸையும் கேட்க வேணாம். அதே மாதிரி அவங்க உள்ள திறமைகளை, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ இப்படி வந்துருவியா அப்படின்லாம் கேட்குறாங்க. 2025க்கு அப்புறம் ஏன் நடிகர்கள் உருவாகக்கூடாதா? இப்போ மட்டும் இல்லைங்க, இப்போ பிரசாத் ரேப்லையுமே நீ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கையெழுதி இப்படி நீ ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப அநாகரிகம். கேமரா எடுக்க வந்தால் அவங்க கேமரா எடுக்கிற வேலையை பார்க்கணும். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷனை சொல்லலாம். நீயா நானா வா போ அப்படின்றதுலாம் ரொம்ப ஒரு அநாகரிகமான வார்த்தைகள். அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்க திறமையை கொச்சைப்படுத்துறதும், அவங்களுக்கு திறமை இருந்தால் அதே கேமராமேனாக இருந்து நடிகரானவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேமராமேனாக இருந்து அவங்க திறமையை காமிச்சு அவங்களே நடிகர் ஆகலாம்ல, யார் தடுக்க போகிறா?
ஓகேங்களா. அவங்க அதாவது திருப்பி சொல்ல வரேன், பத்திரிகையாளர்களுக்கு எந்த ஆபாசமும் இல்லாமல் யார் மனசையும் புண்படுத்தாமல் என் திறமனால மட்டுமே நான் ஈஸியாலாம் வரலாங்க. 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ, மதுரைக்கும் சென்னைக்கும் எவ்வளோ ட்ரிப் அடிச்சிருப்பேன், எவ்வளோ உடல் உழைப்பு, பார்க்குறவங்களுக்குலாம் நடிச்சு கொடுத்துருப்பேன், எவ்வளோ ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருப்பேன். சும்மாலாம் மக்கள் மனசில் நான் வந்து பதிவே கிடையாது. இது நேர்மையானது. மற்றவங்கள மாதிரி ஆபாசமாக பேசி அல்லது வசனங்களை பேசி அப்படி நான் வரவே கிடையாது. முழுக்க 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 என்னோட திறமைக்கு மக்கள் வந்து எனக்கு பதில் கொடுத்துக்கிட்டோம். ஆனால் ஒரு கேமரா எடுக்க வர கேமராமேன் வந்து இந்த மாதிரி பொது வழியில் வந்து பிஹேவ் பண்ணுறது எந்த விதத்தில் நாயும். ஸோ ப்ரெஸ் மீடியா அசோசியேஷன் வந்து இதில் கவனம் எடுக்கணும். ஓகேங்களா. தேவையற்ற நபர்களை, அதாவது இந்த மாதிரி கேமராமேன்களையோ அல்லது யூடியூப் சேனல்கள், நான் எல்லாரையும் சொல்லவில்லை. ஓகேங்களா. தரமற்ற நபர்களை ஃபில்டர் பண்ணி தரமான நபர்களை ஒரு ப்ரெஸ் மீட்னாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட ரிவ்யூக்கோ கொண்டு போங்க. இதால் பேர் கெட்டுறது ரிப்போர்ட்டர்ஸ் தான். நான் திருப்பி சொல்ல வரேன், 80% ரிப்போர்ட்டர்ஸ் மேலே சப்போர்ட்னால தான் நான் அந்த லெவல் வளர்ந்து வந்திருக்கேன். ஒரு சிலர் பண்ணுற தப்புனால எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் கெட்ட பேர் ஆகுது. ஸோ இதை ப்ரெஸ் மீடியா அசோசியேஷன் கவனிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.